பேர் ஏதாவது கஷ்டம் வருகிற போது, ஏதாவது பிரச்சனை வருகிற போது, ஏதாவது பாடுகள் வரும்போது, அல்லது கேட்கக்கூடாத செய்தியை கேட்கிற போது, நிச்சயமாகவே நம்மில் இருக்கிறவர்களிலே நிறைய பேர் பொதுவா என்ன செய்றாங்க, உடனே ஜெபம் பண்ணுவாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உடனே நீங்க யார நினைக்கிறீங்க? ஆண்டவரை நினைக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்றீங்க. இஸ்ரவேல் ஜனங்களும் கூட பயம் வருகிற போது, கஷ்டம் வருகிற போது உடனே விண்ணப்பம் பண்ணினார்கள். இப்படி உடனே அவர்கள் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் என்றால் அவங்க எல்லாரும் பக்திமான்களா இல்ல பக்திமான்கள் இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? ஒரு கஷ்டம் வந்த உடனே ஆண்டவர் ஞாபகத்துக்கு வர்றாருன்னா அவங்க நல்லவங்களா இல்ல நல்லவங்க இல்லையா? தயவு செஞ்சு கவனிங்க. சாதாரணமா மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு குணம் என்னன்னு கேட்டா, எல்லாம் சரியா இருக்கிறப்போ, எல்லாமே நல்லா இருக்கிறப்போ ஆண்டவர் ஞாபகத்துக்கு வரவே மாட்டார். வியாதி இல்லைன்னா டாக்டர் எப்படி ஞாபகத்துக்கு வரமாட்டாரோ, அதே மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லைன்னா தேவனை பற்றிய ஞாபகம் கூட நிறைய பேருக்கு வராது. கஷ்டம் வருகிற போது தேவன் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறார். கஷ்டம் தீர்ந்த பிறகு தேவனை நாம் மறந்து விடுகிறோம் என்றால் நாம் சரியான ஆவிக்குரியவர்கள் அல்லவே அல்ல. இவர்கள் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினார்கள் என்றால் பக்தி வந்து விண்ணப்பம் பண்ணல. அவங்களுக்கு பயம் வந்ததுனாலதான் விண்ணப்பம் பண்ணாங்க. அந்த பயத்தை தாங்க முடியாததுனால விண்ணப்பம் பண்ணாங்க. தயவு செஞ்சு கவனிங்க. நம்மள ரெண்டு கூட்டத்தார். ஒரு கூட்டம் எப்போதும் தேவனோடு பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், எப்பொழுதும் பிரார்த்தனையை தங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்கள், தினந்தோறும் ஜெபிக்கின்றவர்கள். இன்னொரு கூட்டத்தார் கஷ்டம் வந்தா மாத்திரம் ஜெபிக்கின்றவர்கள். பிரச்சனை வந்தாதான் ஜெபம் பண்றவங்க. ஏதாவது விபத்து வந்தாதான் முழங்கால் படி, இல்லைன்னா முழங்கால் போடுறதே கிடையாதுல்ல. கவனிங்க, உங்கள எத்தனை பேர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? அதாவது நீங்க உங்களுக்கு தான் தெரியும், முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வழக்கத்தின்படி முழங்கால் போடுறவங்க சில பேர் இருப்பாங்க, அல்லது கட்டாயமா காலையில எழுந்த உடனே முழங்கால் போட்டு ஜெபிக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க. தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படி தினமும் 3 முறை ஜெபித்துக் கொண்டிருந்தவன். கஷ்டம் வந்தா மட்டும் ஜெபிக்கிறவனா? சிரமங்கள் வந்தா மட்டும் ஜெபிக்கிறவனா? அவன் எப்படி ஜெபித்தானாம்? அது அவனுக்கு ஒரு பழக்கமா இருந்ததுங்க. தேவனிடத்திலே பேசுவது, ஜெபத்திலே தேவனுக்கு முன்பாக நிற்பது என்பது அவனுடைய பழக்கம். நமக்கு டீ குடிக்கிறது பழக்கமா இருக்கும், காஃபி குடிக்கிறது பழக்கமா இருக்கும், சில பேருக்கு சீரியல் பார்க்கறது பழக்கமா இருக்கும், சில பேருக்கு சினிமா பார்க்கறது ஒரு பழக்கம், சில பேருக்கு சிகரெட்டு புகைப்பது பழக்கம், சில பேருக்கு மது அருந்துவது பழக்கம், ஊர் சுத்துறது பழக்கம். அதேபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணுவது என்பது ஒரு பழக்கம். இந்த சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க பாருங்க, சிகரெட்டு குடிக்க கிடைக்கலன்னா அவங்க அப்போ மனுஷனாவே இருக்க மாட்டாங்க. சிகரெட் இல்லைன்னா பல்லெல்லாம் ஜுவ்வுன்னு எடுத்துக்குமா. டிவிக்கு அடிமையானவங்க திடீர்னு கரண்ட் போயிட்டா அவ்வளவுதான், அவங்களுக்கு அவ்வளவு எரிச்சல் வரும், தாங்கவே முடியாது. சில ரிமோட் எடுத்து தரையில் அடிச்சிருவாங்க. இந்த செல்போன் பழக்கத்துக்கு அடிமையானவங்க திடீர்னு சார்ஜர் இறங்கி சார்ஜரை காணலைன்னா அவ்வளவுதான், பைத்தியம் பிடிச்சிடும். சில பேருக்கு ஒரு மாதிரி மூர்ச்சியாயிடுவாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில கவனிங்க, நமக்கும் சில பழக்கங்கள் இருக்க வேண்டும். அவைகளில் முக்கியமான ஒன்று ஜெபம் செய்வது. அது உனக்கு பழக்கமாக வேண்டும். தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய், 3வது லைன் பாருங்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே, எப்போதும் செய்கிறபடியே, வழக்கத்தின்படி. அப்படின்னு என்ன அர்த்தங்க? வழக்கமா டைமுக்கு இந்த பஸ் வந்துருங்க, எப்போதும் போல வழக்கமா டைமுக்கு வந்துருங்க இந்த ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்போதும் போல டைமுக்கு இந்த பேப்பர்காரர் வந்துருவாருங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்படின்னா ஒவ்வொரு நாளும். தானியேல் கஷ்டம் வந்தா மாத்திரம் முழங்கால் போடுற பக்தன் அல்ல, தினந்தோறும் முழங்கால் படியிடக்கூடியவன். கஷ்டம் வந்தாலும் சரி, கஷ்டம் வராம இருந்தாலும் சரி, அவனுடைய ஜெப வாழ்க்கையில எந்தவித மாற்றமும் கிடையாது. கவனிங்க, என் கேள்வி, நம்மள யாராவது கஷ்டங்கள் வருகிற போது, சிரமங்கள் வருகிற போது மாத்திரமே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாயிருப்போம் என்றால் உடனே அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். தேவை இருந்தால் மாத்திரமே தேவ சந்நிதிக்கு வருகிறவர்கள் அசலான ஆவிக்குரியவர்கள் அல்லவே அல்ல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதாங்க? தேவைகளுக்காக மாத்திரமே தேவனுடைய சந்நிதிக்கு வருகின்றவர்கள் ஒரிஜினல் ஆவிக்குரியவர்கள்
அல்லவே அல்ல. எப்பொழுதும் தினந்தோறும் தேவ சன்னதிக்கு வருகிறவர்கள்தான் அச்சு அசல் ஆவிக்குரியவர்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, உள்ளபடியே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை அகற்றுங்க ராஜா. எங்களுக்குள்ள இருக்கிற கலக்கத்தை அகற்றுங்கப்பா. பயத்துக்கு காரணமாக இருக்கிற ஒவ்வொரு தப்பையும் ஒவ்வொரு பாவத்தையும் மன்னிங்க ராஜா. நாங்களும் செய்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சரீர தவறுகளை எங்களை விட்டு முழுமையாக விலக்குங்க ராஜா. நீதிமான் தைரியமாக இருப்பான் என்று, சிங்கத்தைப் போல தைரியமாய் இருப்பான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பேற்பட்ட தைரியத்தை இன்றிலிருந்து, இந்த நொடி பொழுதிலிருந்து எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.